ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நேட்டிவ் ஸ்டைலில் ஒரு ப்ரான் கிரேவி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள், அட் தி சேம் டைம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிள் இன்க்ரீடியன்ஸை வச்சு செம்ம அட்டகாசமாக பண்ணக்கூடிய இதை எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு ரொம்ப பொருள் தேவைப்படாது. ஜஸ்ட்டு 3 தக்காளி, சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, இவ்வளோதான். பெருசாலாம் தேவைப்படாது. ஒரு கடாயில் ஹோல் கரம் மசாலாவோட சோம்பு சேர்த்து நல்லா தூக்கலாக ஒரு தாளிப்பை கொடுத்துடலாம். இது கூடவே பொடியாக நறுக்குனா பூண்டை ஃபஸ்ட்டு போட்டு அந்த எண்ணெயிலே நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறமா பொடியாக நறுக்குனா சின்ன வெங்காயம், தக்காளி, இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா சுருள வதங்கிடணும். நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1 டீஸ்பூன் பக்கம் போட்டுக்கிட்டு அதையும் பச்சை வாடை போக வதக்கிக்கலாம். இதுக்கு மசாலான்னு பார்த்தீங்கன்னா மிளகாய்த்தூள், சோம்பு பொடி, மஞ்சப்பொடி, கறி மசாலாத்தூள், அவ்வளோதான். இது 4த்தையும் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இது அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துருங்க. ஸோ எக்ஸ்ட்ரா கலர் அண்ட் ஃப்ளேவர் ரிச்சாக கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இதுக்கப்புறமா ஃபைனலாக இறாலை நல்லா உப்பு மஞ்சப்பொடி போட்டு நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கக்கூடிய இதை நம்ம இது கூட சேர்க்கணும். இந்த ஸ்டெப்பில் நீங்கள் சேர்த்தா தான் ஓவர் குக் ஆகாமல் இருக்கும். ஸோ இறால் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா அதை வதக்கி விட்டுடலாம். ப்ரான்ஸ் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா ப்ரான்ஸ்லேருந்தே கொஞ்சம் ஜூஸ் வரும். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லாவே ஜூஸ் வரும். தேவையான அளவு திட்டமாக தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். அது நல்லா கொதித்து அதில் இருக்க ஜூஸும் இறங்கிடும். எப்போதுமே ப்ரான்ஸை ஓவர் குக் பண்ணக்கூடாது. அட் த சேம் டைம் அதுக்கான டைம் கொடுத்து நீங்கள் குக் பண்ணலைன்னா அதில் நீச்ச வாடை அடிக்கும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி குக் பண்ணுங்கள். ஸோ இப்போ கடைசியாக மல்லித்தழை தூவி இறக்குனீங்கன்னா அருமையான அட்டகாசமான கிராமத்து முறையில் பண்ணக்கூடிய இறால் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது ஆற நல்லா இறுக்கி தொக்கு மாதிரி வந்துடும். இதை சுட சுட சாதத்தோடு வச்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அல்டிமேட்டாக இருக்குங்க. நான்வெஜ் விருந்தில் இது ஒரு ஸ்பெஷல்னே சொல்லலாம். இது சாதத்துக்கு மட்டும் கிடையாது, இது சப்பாத்திக்கும் அட்டகாசமாக இருக்கும், இட்லி தோசைக்கும் சூப்பராக இருக்கும். இந்த மெத்தட் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.